يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கும் மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறான். புனிதமிக்க ரமதான் மாதத்தை கடந்து ஷவ்வாலுடைய முதல் ஜும்ஆவிலே அவனது இறை இல்லத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ஒரு பொன்னான காலத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த நாட்களும் அந்த மாதமும் நம்மை பரிசுத்தவான்களாக, ஆபிதீன்களாக, முடிந்த அளவுக்கு தக்வா செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு முந்தைய மாதங்கள் வரை நம்முள் இருந்த அந்த ஹாலாத், அந்த நிலைகள் மாறி இருக்கிறது. அந்த கைஃபியாத், உணர்வுகள் மாறி இருக்கிறது. நம்முடைய இபாதாத் அதிலே ஒரு முன்னேற்றம் வந்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து நாம் அந்த அமல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சவால். ஒரு மாத காலம் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்கிறான், அதை அவன் தொடர்ந்து செய்வதற்கு விருப்பப்படுவார். பொதுவாகவே இன்னைக்கு அமல்கள் செய்யாதவனை நாம் அமல் செய் என்று ஆர்வப்படுத்த வேண்டும். நற்குணங்கள் இல்லாதவனை நற்குணங்களை நீ வளர்த்துக்கொள் என்று அவனை ஆர்வப்படுத்த வேண்டும். முயற்சி இல்லாதவனை முயற்சி செய் என்று ஆர்வப்படுத்த வேண்டும். பலவீனமானவனை நீ வலிமையானவனாக மாறு என்று ஆர்வப்படுத்த வேண்டும். இது ஸ்டெப் நம்பர் 1. அதற்கு பிறகு என்ன? நாம் ஆர்வப்படுத்தி அவன் வலிமையானவனாக மாறுவதற்கு துவங்கிவிட்டால் அதற்கான வழித்தடங்களில் அவன் தன்னை நிலைநிறுத்தி கொண்டால் அடுத்து அவனை அதிலே ஸ்திரமாக இருப்பதற்கு நாம் ஆர்வப்படுத்த வேண்டும். அரபியிலே சொல்வார்கள் இஸ்திகாமத், நிலைத்தன்மை, ஒரு செயலை தொடர்படியாக செய்வது. இன்னைக்கு மோட்டிவேஷனல் டாக் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை வளர்ப்பு பயிற்சி முகாம்கள், பயிற்சி ஈவென்ட்ஸ்களில் பார்க்கும் பொழுது சொல்வார்கள், ஒரு மனிதன் எதை செய்தாலும் கன்சிஸ்டன்சி என்பது தேவை, பெர்சிஸ்டன்ஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல், இந்த பெர்சிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் அவன் அதில் முன்னேற முடியாது. அவனுக்கென்று ஒரு மனிதனுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு கோல் இருக்கிறது. அந்த கோலை நோக்கி அவன் புறப்பட தயாராகிவிட்டான், புறப்பட ஆரம்பித்து விட்டான், போய்கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு தேவை அதிலே நிலையாக இருக்க வேண்டும். இந்த கன்சிஸ்டன்சி என்பது நம் வாழ்க்கை நிறைய விஷயத்தில் நம்மை தொடர்ந்து இருக்கிறது. 3 வேளை உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்தில் கட்டாயம் தூங்குகிறோம். தூங்காவிட்டால் ஏதோ ஒரு மாதிரியாக ஃபீல் பண்றோம். அதே போல் காலையில் எழுந்தவுடன் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜ் போறவங்க காலேஜுக்கு போறாங்க, ஆபீஸ் போக வேண்டியவர்கள் என்ன உலகமே தலைகீழாக நின்றாலும், வெள்ளம் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, அவர் அந்த வேலைக்காக கட்டாயம் சென்றாக வேண்டும். அது ஆஃப்லைனோ ஆன்லைனோ எப்படியோ அந்த வேலை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். சிலர் தினமும் சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே தான் வேலைக்கு போவான், அதை அவன் தொடர்படியா கேட்டுக்கிட்டே இருக்கிறான். சிலர் ஏதாவது ஒரு கேம்ஸ் விளையாடிக்கிட்டே போறான், அதை தொடர்படியாக செய்து கொண்டிருக்கிறான்.
வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் நாடகம் பார்த்தே ஆகணும். ஒரு நாள் அந்த நாடகத்தை அந்த ½ அந்த குறிப்பிட்ட டைம்ல பார்க்கறதுக்காக வேண்டி எத்தனை எத்தனை குர்பானிகள், எத்தனை அர்ப்பணிப்புகள், எத்தனை தியாகங்கள். அல்லாஹ் அக்பர். அதை பார்க்கலன்னா திரும்பவும் அந்த வெப் சீரிஸ்ல எப்படியாவது அடுத்த நாளுக்குள்ள பார்த்தாக வேண்டும். அந்த விறுவிறுப்பும் அந்த ஆர்வமும் மற்ற எல்லாவற்றிலேயும் இருக்கிறது. உடல்நிலை கொன்று விட்டது, சுகர் வந்துருச்சு, வாக்கிங் போயே ஆகணும். அவர் சுகர் குறைவாவதற்காக வாக்கிங் போனவர் அதிலே அடிக்ட் ஆகி விடுவார். ஒரு நாள் போவாட்டியும் கூட பல அன்னைக்கு கவலையா சொல்லிட்டு இருப்பார், ரொம்ப வேலையா போயிடுச்சுங்க, நேற்று நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு காலையில வாக்கிங் போகாம ஒரு மாதிரியா இருக்கு, நாளையில இருந்து கரெக்டா போகணும். கன்சிஸ்டன்சி நம்ம வாழ்க்கையில் உலக ரீதியான எல்லா காரியத்திலையும் தொடர்படியாக இருக்கிறது. அதனால் நம்மளால ஒரு விஷயத்துல சிரமமாக இருக்க முடியாது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அது அல்லாஹ் ரசூல் என்று வரும் பொழுது இல்லைங்க, அது எப்படி தொடர்ந்து ரமலான்ல 30 நாள் ஏதோ இபாதத் செஞ்சோம் கொண்டோம் முடிஞ்சிருச்சு, அதற்கு பிறகு நம்முடைய இபாதத்துடைய நிலை என்ன, நம்முடைய குர்ஆன் ஓதுதலுடைய நிலை என்ன, நம்முடைய சதகா கைராத்துகளுடைய நிலை என்ன, இரவு தொழுகையினுடைய நிலைமைகள் என்ன, எல்லாம் தலைகீழா போச்சு. அதன் பக்கம் நமக்கு ஃபிக்ரே இருப்பதில்லை. ஏன் அப்படி ஆகுது? ஒரு வாரம் ஒரு 2 வாரம் ஒரு மனிதன் தொடர்ந்து வாக்கிங் போனா அதை வாக்கிங் அவனை பிடித்துக் கொள்கிறது. அது வரைக்கும் அவன் வாக்கிங்கை பிடிக்கணும். 6:30க்கு டெய்லி எழுந்திருக்கணும், அதற்குன்னு ஒரு ஷூ வாங்கி வச்சிருப்பாரு, அதை போட்டுக்கிட்டு போகணும், அதுக்குன்னு ஒரு பேண்ட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு டிஷர்ட் இருக்கும். முதல்ல ஒவ்வொன்னையும் வாங்கணும்ன்றது ஒரு கஷ்டம், அடுத்ததை போட்டுட்டு டெய்லி ஓடுறது ஒரு கஷ்டம். ஓடிட்டு போயிட்டாருன்னு சொன்னா அது அவரை விடாது. அவரதை பிடிக்க கஷ்டப்பட்ட காலம் போய் அவரை அது விடாமல் தொடர்ந்து பிடித்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தீன் என்று வரும் பொழுது, மார்க்கம் சார்ந்த செயல்பாடுகள் என்று வரும் பொழுது அது ஒரு லிமிட்டெட் பீரியடுக்கான ஒரு செயல்பாடுகளாக நாம் ஏன் நிலைநிறுத்தி விடுகிறோம்? இப்போ இங்கே நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி தேவைப்படுகிறது, இஸ்திகாமத் என்பது தேவைப்படுகிறது. இந்த இஸ்திகாமத் என்பதை நமக்கு அல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக சொல்லி தருகிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நன்மையை நாம ஃபீல் பண்றோம். வாக்கிங் போனா உடம்பு எனர்ஜெட்டிக்கா இருக்கு, அன்னைக்கு ஃபுல்லா ஒரு ஆக்டிவ்னஸ் கிடைக்குது. ஒரு நாள் வாக்கிங் போலனா ரொம்ப ஒரு ட்ரௌசியா இருக்கு, ரொம்ப சோர்வா நாம ஃபீல் பண்றோம். டேப்லெட் போடக்கூடியவர்கள் தினமும் டேப்லெட் போட்டு ஒரு நாள் விட்டாலும் அதனுடைய பாதிப்பு என்னன்னு தெரியுது. அப்ப இஸ்திகாமத்திற்கு அல்லாஹ் நமக்கு என்ன தருகிறான், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதை விட்டால் ஏற்படக்கூடிய தீமை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு, என் ரப்பு அல்லாஹ் தான் என்று யார் சொல்லி அதிலே ஸ்திரமாக நிற்கிறார்களோ, அதிலே ஒரு கன்சிஸ்டன்சி அவர்கள் ஃபாலோ செய்கிறார்களோ, என் ரப்பு அல்லாஹ் தான், அவனுக்காக மட்டுமே நான் வாழ்வேன், என்னுடைய ஒவ்வொரு செயலும் அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக இருக்கும் என்று யார் ஒருவர் வாழ்கிறார்களோ, நிலைத்தன்மையோடு ஸ்திரத்தன்மையோடு ஒரு ஸ்டெபிலிட்டியோடு யார் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எந்த காலத்திலும் கவலைப்பட மாட்டார்கள். வருங்காலத்தை நினைத்து கவலை அவர்கள் உள்ளத்தில் ஏற்படாது. ஃபியூச்சர்ல என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ, வருங்காலம் எனக்கு எப்படி இருக்குமோ, அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகருமோ, என்னுடைய இந்த காரியங்கள் என்ன ஆகுமோ என்ற பயம் இருக்காது. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் அதை குறித்து கவலைப்படவும் மாட்டார்கள். இன்னைக்கு கவலை பயம் இல்லாத நபர்கள் யார்? கை தூக்க சொன்னா எல்லாமே கை தூக்கும், நானும் தான் சேர்ந்து கை தூக்கும். கவலை இருக்கு, பயம் இருக்கு, எனக்கும் இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த கவலை பயம்? இஸ்திகாமத் நம்மில் இல்லை. இந்த ரமலான் மாதம் முழுக்க நமக்கு ஏதாவது கவலை இருந்துச்சா? பெருநாக்கு துணி எடுக்கணுமே, காசு எப்படி வரும்னு தெரியலையே, கவலையே இல்லை. அல்லது அந்த கவலை இருந்த பொழுதிலும் கூட நாம் செய்த அமல்களில் எந்த குறையும் ஏற்படவில்லை. கவலை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் கட்டாகாமல் தொடர்ந்து போய்கொண்டிருந்ததன் விளைவு நாம் எல்லோரும் பெருநா துணி போட்டோம், எல்லோரும் பிரியாணி சாப்பிட்டோம், எல்லோரும் அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். ஒரு முஸ்லிம் கூட நம்முடைய மொஹல்லால பெருநாள் அன்னைக்கு நான் புது துணி போடவே இல்லை, பழைய துணி தான் போட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது.
நான் இன்று நல்ல உணவு சாப்பிடவில்லை, வெறும் வெஜிடபிள் வச்சுதான் சாப்பிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. இது எதனால் கிடைத்த பலன்? நாம் என்ன கவலை ஏற்பட்டாலும், என்ன கஷ்டம் சிரமங்கள் நமக்குள்ளே இருந்தாலும், அல்லாஹோடு நம்முடைய சம்பந்தம், ரப்புன் அல்லாஹ்வில் நாம் இஸ்திகாமத்தாக ஒரு மாத காலம் இருந்தோம். ஆனால் அதை தொடர்ந்து நம்மில் அந்த இஸ்திகாமத் ஏன் விடுபட்டு போனது? நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வை கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து விட்டோம். என்னை கொண்டு நடக்கிறது என்று எப்பொழுது ஒரு மனிதன் நினைக்கிறானோ அப்பொழுது அவன் அனைத்தையும் விட்டு விடுகிறான். இவ்வளவு நாள் குறைவான தூக்கம் தானே, காலையில சஹர்ல எழுந்தோமே, தஹஜ்ஜுத்திற்கு நாம் எழுந்தோமே, அதே குறைவான தூக்கத்தோடு தானே நாம் வேலைக்கு போனோம், வியாபாரத்துக்கு போனோம், எல்லாம் செய்தோம். நாம் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். அந்த குறைவான தூக்கத்தின் கூட நமக்கு நிறைவான ஒரு எனர்ஜியை தந்தவன் அல்லாஹ் தான். வயிறு காலியாக இருக்கும் பொழுது கூட அதே எனர்ஜியோடு நம்மை வேலை செய்ய வைத்தவன் அல்லாஹ் தான். அந்த நிலையில் நாம் கொஞ்சம் முன்ன பின்ன வேலை செய்தாலும் கூட அந்த ரிஸ்கிலே பரக்கத் செய்தவன் அல்லாஹ் தான். இந்த உணர்வோடு நாம் ரமலானை தாண்டிய காலங்களில் வாழ்வதுதான் ரப்புன் அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. அப்ப இனி வரக்கூடிய காலத்துல இனியும் எனக்கு தரக்கூடியவன் அல்லாஹ் தான். அவன் தான் என்னுடைய ரப்பாக இருக்கிறான். அவனுக்கு செய்யக்கூடிய காரியத்தில் நான் கொஞ்சமும் குறை வைக்க மாட்டேன். ஏன்? அவன் எனக்கு ரப்பாக இருக்கிறான். இரவு கொஞ்ச நேரம் நான் தூங்கி ஒரு அரை மணி நேரம் சுபுக்கு முன்னாடி நான் எழுந்து 2 ரக்காத்தாவது நான் தொழுதால் ரப்பாகிய அல்லாஹ் எனக்கு தருவான். அவன் ரிஸ்கை தரக்கூடியவன், அவன் என்னை கைவிட்டு விட மாட்டான். ரப்புன் அல்லாஹ் என்பதற்கு அதான். யார் ஒருவர் முஸ்லிமாகி விட்டார்களோ அடுத்து அவர்கள் இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ என்று அல்லாஹ் சொல்லவில்லை. யார் ஒருவர் மோமினாகி விட்டார்களோ அதிலே அவர்கள் இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என் ரப்பு அல்லாஹ் தான். ரப்பு என்றால் என்ன? என்னுடைய எல்லா காரியத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொள்பவன் ரப்பு. என்னை சன்னம் சன்னமாக ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருப்பவன் ரப். அந்த ரப்பாகிய அல்லாஹ் தான் எனக்கு எல்லா நேரத்திலேயும் வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறான். இதுல இஸ்திகாமத் இருக்க வேண்டும். இது நமக்கு இருக்கு. அல்லாஹ் ரப்புன்னு சொல்றதுனாலதான் அவன் இறை இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். சும்ம இஸ்தகாமு, அதிலே ஸ்டெபிலிட்டி இருக்க வேண்டும், அதிலே கன்சிஸ்டன்சி இருக்க வேண்டும், அதிலே நிலையாக நம் வாழ்க்கை தொடர்ந்து செல்ல வேண்டும். எந்த நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும், என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சிந்தனை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த ரப்புக்கு அடிபணிவதில் நாம் கொஞ்சமும் சுணக்கம் காட்டக்கூடாது. இபாதத்துகள் குறையலாம், ஆனால் இபாதத்துகள் நின்றுவிடக் கூடாது. ரமலானில் நாம் தஹஜ்ஜுத் 8 ரக்காத் தொழுதோம், அதிலே குறைவு ஏற்படலாம், ஆனால் 2 ரக்காத்தாவது குறைந்தது நாம் தொடர்ந்து தொழ வேண்டும். ரமலான் மாதம் முழுக்க வாரி வழங்கி கொண்டிருந்தோம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுத்திருப்போம், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்திருப்போம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தந்திருப்போம். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாயாவது நம்மில் தொடர்ந்து தரப்பட வேண்டும். அதுதான் இஸ்திகாமத். ரமலானில் நாம் ஒரு நாளைக்கு நிறைய ஜுசுக்களை ஓதிருக்கலாம், நிறைய பக்கங்களை ஓதிருக்கலாம். குறைந்தபட்சம் ரமலான் அல்லாத நாட்களில் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப, ஓதும் வேகத்திற்கு ஏற்ப, ஓதும் திறனுக்கு ஏற்ப எந்த லிமிட்ல நம்மால் அதை தொடர்ந்து ஓத முடிகிறதோ அதை நாம் முழுமையாக ஓத வேண்டும். அதிலே நாம் எந்த சுணக்கமும் எந்த அலட்சியமும் கவனக்குறைவும் காட்டக்கூடாது. இது இஸ்திகாமத். ஏன்? இந்த குர்ஆனை உடையவன் அல்லாஹ் தான் எனக்கு ரப்பாக இருக்கிறான். இந்த தொழுகை உடைய அல்லாஹ் தான் எனக்கு ரப்பாக இருக்கிறான். இந்த சதகாவை தர சொன்ன அல்லாஹ் தான் எனக்கு ரப்பாக இருக்கிறான். அவன் ரமலானில் மட்டும் எனக்கு ரப்பு கிடையாது. ரமலானை தாண்டிய 11 மாதங்களும் அவன் என்னுடைய ரப்பாக, ராசிக்காக, ரிஸ்கை தரக்கூடியவனாக, வஹாபாக, கொடையளிக்கக்கூடியவனாக அல்லாஹ் எனக்கு இருக்கிறான். இந்த உணர்வு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்பட வேண்டும். அந்த இஸ்திகாமத் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, தாபீன்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, தாபீன்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, இதை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். ஏன் நம்மில் அடுத்தடுத்து ஏற்படவில்லை?
இன்னைக்கு ஆர்வம் ஊட்டுவது, ஒரு விஷயத்தில் ஒரு மனிதனை ஆர்வப்படுத்துவதற்கு என்ன தேவைப்படுகிறது? அவனுக்கு அது சம்பந்தமாக யாரெல்லாம் முன்னேறி இருந்தார்களோ, அந்தந்த துறைகளில் யாரெல்லாம் சாதித்தார்களோ அவர்கள் வாழ்க்கையை பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு தெரிவதில்லை, நம் பிள்ளைகளுக்கு தெரியறதில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 2020 மேட்ச்ல இருக்கக்கூடிய எல்லா டீம்ஸ், அதுல இருக்கக்கூடிய வீரர்கள், அவருடைய ஹைட் என்ன, வெயிட் என்ன, எத்தனை ரன் அடிச்சா, எல்லாமே அவர்களுடைய ஃபிங்கர் டிப்ல இருக்கு. டிப் ஆஃப் த டங்ல அதெல்லாம் வெளியே வருகிறது. சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை தெரிவதில்லை. எப்படி அவர்கள் இஸ்திகாமத்தாக இருந்தார்கள்? அல்லாஹு அக்பர். ஹுதைஃபா, அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு பெரும் படையை ரோம் நாட்டை நோக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறார்கள். கடுமையான போர். இறுதியில் முஸ்லிம்கள் நூற்றுக்கணக்கான நபர்கள் ரோம் நாட்டு படைகளால் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். எல்லாமே ஜெயில போட்டப்பட்டு சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய லீடர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நபி தோழரை ரோம் நாட்டு அரசர் அழைக்கிறார், கூப்பிட்டு சொல்றாரு, ஏப்பா நீ கிறிஸ்தவனாக மாறிவிட வேண்டும். ரோம் ஒரு கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரியாக பொழுது இருந்தது. நீ கிறிஸ்டியனாக மாறிவிட வேண்டும். அதற்கு பகரமாக நான் என்ன செய்கிறேன், உனக்கு மிகப்பெரிய ஒரு அரசாட்சி, என்னிடம் இருக்கக்கூடிய ஆட்சியில் பாதி உனக்கு நான் கொடுத்து விடுகிறேன். அப்போ வல்லரசாக இருந்தது ரோம் நாடு. அதே போல மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருந்தது பாரசீகம். இப்படி நிறைய ஒரு 2-3 வல்லரசு நாடுகள் அப்பொழுது உலகத்தை கோலோச்சி கொண்டிருந்தன. அதுல ஒண்ணுதான் ரோம். அந்த பெரும் கொண்ட பகுதியில பாதி உனக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று அந்த அரசர் சொன்னார். அப்போ அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லவ் அதைதனி ஜமீஅ முல்கிக் வ ஜமீஅ முல்கில் அரப், நீ உன்னுடைய மொத்த ஆட்சி எனக்கு கொடுத்தாலும் சரி, உன்னுடைய அரபு தீபகற்பத்தினுடைய எத்தனை நாடுகள் இருக்கிறதோ, எவ்வளவு பெரிய இடம் இருக்கிறதோ, எத்தனை அரசர்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் என்னிடத்தில் அரசாட்சி கொடுத்தாலும் சரி, மா தரக்து தீன முஹம்மதின், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தீனை கண் சிமிட்டும் நேரம் கூட நான் விட்டுவிட மாட்டேன். இதுதான் இஸ்திகாமத். நமக்கு வெளிரங்கமாக தெரியக்கூடிய ஒரு சில நன்மைக்காக வேண்டி அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய மறைமுகமான நன்மைகளை நாம் விட்டு விடுகிறோம் அல்லவா, இந்த இஸ்திகாமத்து கிடையாது. அப்ப அவர்கள் சொன்னார்கள், ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட நான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை விட மாட்டேன். நீ உன்னுடைய ஆட்சி மட்டுமல்ல, அகில உலக ஆட்சியின் காலுக்கு வந்தாலும் சரி, என் நபியினுடைய அந்த தீன் ஒரு வினாடி என்னிடம் விட்டு போவது அதை விடவும் கை சேதமானது. அவன் பார்த்தான், இவரை எப்படியாவது நம்முடைய தீனுக்கு கொண்டு வந்துடணும். உடனே அவன் சொன்னான், அப்படி என்றால் உன்னை நான் கொன்று விடுகிறேன். நீ ஒன்னு கிறிஸ்டியானிட்டிக்கு வந்துடணும், இல்லைன்னா உன்னை நான் கொலை செய்து விடுகிறேன் என்று சொன்னவுடன், அது ஓ இஷ்டம்பா, நீ என்னனாலும் செய், உன்னுடைய கையில் இப்ப நாங்க இருக்கிறோம், அதிகாரம் உன் கையில் இருக்கு, நீ எதை செய்தாலும் பரவாயில்லை, செய்து கொள். உடனே அவன் தன்னுடைய வீரர்களை கூப்பிட்டு இவரை சிறுவரில் அலையுங்கள்னு சொன்னான். ஒரு சிலுவை கொண்டு வரப்பட்டு அதிலே அவர் 4 இடத்தையும் கட்டப்பட்டார். இப்ப ஆணி அடிக்கணுமா இல்லையா, அவரை பயமுறுத்துவதற்காக அந்த அரசன் சொன்னா, அவர் உடம்புக்கு பக்கத்துல பெரிய ஆணிய நல்ல போர்ஸ் அடிங்க, உடலுக்கு பக்கத்திலே அடிக்கல, அவனுக்கு பயம் ஏற்பட வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான உடல் சிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆணி வைத்து அடிக்கிறார்கள். அவர்கள் எந்த சலனமும் ஏற்படவில்லை. எப்படி இது நடக்கிறது? ஒரு கால அந்த இடத்தில் நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? உடனே அவன் சொன்னது கட்டுப்பட்டிருப்போமா இல்லையா? ஏன் நாம் வெளிரங்கமான இன்பங்களையும் வெளிரங்கமான பயன்களையும் பார்க்கிறோம். சஹாபாக்கள் மறைமுகமான இன்பங்களை பார்க்கக்கூடியவர்கள். சஹாபாக்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களை உணரக்கூடியவர்கள். அந்த உணர்வின் பக்கம் நாம் நம்மை நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும்.
அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக நம்முடைய நற்காரியங்களுக்கு தரக்கூடிய கூலி என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து பார்க்கும் பொழுதுதான் இஸ்திகாமத் ஏற்படும். பக்கத்தில், உடலுக்கு பக்கத்துல ஆணி அடிக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள். இப்பொழுதும் அவருக்கு பயம் வரவில்லையா? அடுத்த சோதனை, ஒரு பெரிய சட்டி, ஒரு குண்டத்தை எடுத்து வந்து வைக்கிறார்கள், ஒரு அண்டா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது, கீழே நெருப்பு எரிக்கப்படுகிறது, அது முழுக்க தண்ணீர் நிரப்பியாச்சு. இப்ப அது கொதிக்கக்கூடிய நேரத்துல எப்படி இருக்கும்? அவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல கொதித்து மேலே ஆவி பறக்கிறது. எதிரில் உள்ளவர் தெரியாத அளவிற்கு ஒரு சுடக்கூடிய நெருப்பு ஒரு குண்டத்திலே சுடு தண்ணீரை வைக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டிருந்த 2 முஸ்லிம்களை அழைத்து வந்தார்கள். அரசன் சொன்னான், இந்த 2 பேரையும் உள்ள போடு. அந்த 2 பேரையும் உள்ள போடப்பட்ட பிறகு சொன்னான் அரசன், பாத்தியாஹு அப்துல்லா, இதே போல் உன்னையும் நான் உள்ளே தள்ள போகிறேன். கண் முன்னால் 2 பேர் கரிந்து கட்டையாகி சாம்பலாகி அவர்களுடைய எலும்பிலிருந்து சதை உருகுவதையெல்லாம் கண்கூடாக பார்க்கிறார்கள். அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்த்தவுடன் அவர்கள் கண்கள் இருந்து கண்ணீர் வழிந்து ஓடுகிறது. அரசனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. எப்பா, ஒரு வழியா நம்ம வழிக்கு வந்துட்டார். ஃபர்ஸ்ட் சிறுவையில் அறையும் பொழுது அவர் பயப்படல. ஆனால் இப்போ 2 பேரை கண் முன்னாடி இப்படி அவர்களை நெருப்பினுடைய அந்த சுடு தண்ணியில போட்டு வாட்டி வதச்ச உடனே நம்ம வழிக்கு இவர் வந்துட்டார் என்று சொல்லி அவரை தூக்கி போடக்கூடிய நேரத்தில் அவரை ஸ்டாப் பண்ணிட்டார். நிறுத்துங்க. இப்போ கேட்கிறாங்க, என்னப்பா பார்த்து பயந்துட்டியா நீ? இப்பொழுதாவது நீ கிறிஸ்துவனாக மாறி விடுகிறாயே என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, எப்படி அந்த நேரத்தில் இப்படி வார்த்தை சொல்வதற்கு அவர்களுக்கு முடிகிறதுன்னு தெரியல. அதை படிக்கும் பொழுதே நம்முடைய அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது. அவர்கள் சொன்னார்கள், ஃபவல்லாஹி லவ் கான லக மிஅத்து நஃப்ஸின், அவர்கள் சொன்னார்கள், ஹிய நஃப்ஸு வாஹிதா, என்கிட்ட ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு. இப்ப நீ தூக்கி போட்டா இந்த ஒரு உடல் ஒரு நிமிஷத்தை டக்குன்னு போயிடும். துல்க ஸாஅத்து ஃபதத்ஹப், நீ போட்ட அடுத்த வினாடி 2-3 செகண்ட்ல உயிர் போயிடும். ஆனால் அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? فكنت أشتهي أن يكون لي بعدد شعر أنفس تلقى في النار في النار, என்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்திலும் ஒரு உயிர் இருக்க வேண்டும். அந்த நிலையில் நீ கொண்டு போய் என்னை அந்த சுடக்கூடிய தண்ணீரில் போட வேண்டும். அது ஒவ்வொரு உயிராக அல்லாவிற்காக போக வேண்டுமே, அத்தனை உயிர் என்னிடம் இல்லையே என்று நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த மன வலிமை, அந்த ஈமானின் உறுதி அரசனுக்கே மூல வேலை செய்யல. இதுக்கு மேல அவருக்கு எப்படிதான் பயமுறுத்துறது? அவர் சொல்வதை கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அதிலே வரக்கூடிய வலிமை, அதில் இருக்கக்கூடிய ஈமானிய உறுதி, அவருடைய இந்த நிலைத்தன்மை இஸ்திகாமத் எனக்கு பயமா இருக்குது. சரி, இப்ப என்ன செய்யறது? இவரை எப்படியாவது கொஞ்சமாவது நம்ம சொல்ற பேச்சை கேட்க வச்சிடணும். உடனே அவர் சொன்னார், சரிப்பா, எதுவுமே வேணாம், நீ என்னுடைய நெற்றியில் முத்தமிட்டால் அதற்கு பகரமாக 100 கைதிகளை, முஸ்லிமான கைதிகளை நான் உரிமை விட்டுகிறேன் என்று சொன்னார். அப்படியா? நான் முத்தமிட்டால் நீ 100 கைதிகளை உரிமை விட்டு விடுவாயா என்று அரசரை கேட்டார். ஆம் என்று சொன்னவுடன் போய் அவர் நெற்றியில முத்தமிடுகிறார்கள். அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்த்து 100 கைதிகளை உரிமை விட்டு விட்டார்கள். வந்துட்டாங்க. சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் சொன்னார்கள், அப்துல்லா பின் ஹுதாஃபாவுடைய ஈமான், அவருடைய வலிமை, கடைசியாக அவர் அரசன் நெத்தியில் முத்தமிட்டதற்கு காரணம், அதனால் 100 முஸ்லிம்களை அல்லாஹ் விடுதலை செய்திருக்கிறான். எனவே இன்று அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவுடைய நெற்றியை ஒவ்வொரு முஸ்லிமும் முத்தமிட வேண்டும், நான் முதலில் ஆரம்பிக்கிறேன் என்று ஜனாதிபதி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நெற்றியில் முத்தமிட்டார்கள். அங்கிருந்த அத்தனை முஸ்லிம்களும் அவர்களுடைய நெற்றியில் முத்தமிட்டார்கள். ஈமானுடைய வலிமை, இஸ்திகாமத், தீனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்திரத்தன்மை என்றால் இதுதானே தவிர நம்முடைய வாழ்க்கையில் அற்பத்திற்கும் சொற்பத்திற்கும் நாம் எந்த அளவுக்கு விலை போகி விடுகிறோம்.
சாதாரண நம்முடைய மனோ இச்சை நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கி விடுகிறது. ரமலான் கழிந்து ஒரு சில நாட்கள், இன்னும் ஷவ்வாலுடைய 6வது நோன்பு, நாம் 6வது நோன்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷவ்வாலின் 6 நாட்கள் கூட முடியவில்லை. அதற்குள் நம்மில் எத்தனை மாற்றங்கள், எத்தனை விதமான நப்சு ஷைத்தானுடைய மூர்க்கத்தனமான சூழ்ச்சிகளில் நாம் விழுந்து விடுகிறோம். அல்லாஹு அக்பர். அதனால் இஸ்திகாமத் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானதாகும். நாம் யாருக்காகவும் இந்த மார்க்கத்தை விட்டுவிடக் கூடாது. தொடர்ந்து நாம் பள்ளிவாசலுக்காக குறைந்தபட்சம் நம் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்திகாமத்துடைய முதல் நிலை என்ன? பள்ளிவாசலோடு நமக்கு தொடர்பு இருத்தல். ஏதாவது ஒரு வக்துக்காவது, நான் வேலைக்கு போறேன், ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன், ஒரு வக்தாவது நாம் பள்ளிவாசல் வந்து தொழ வேண்டும். சுபஹுடைய தொழுகை எல்லாரும் வீட்டுல தான் இருப்போம். அந்த சுபஹுடைய தொழுகையை நான் பள்ளியில் வந்துதான் தொழுவேன். அந்த இஸ்திகாமத்தை நாம் முதலில் ஏற்படுத்த வேண்டும். பள்ளிவாசல் வருவது என்பது வெறும் தொழுவது என்பது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் கனெக்டிங் ஏரியா. இது எந்த இடத்திலும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, எந்த மதத்திலும் இல்லாத ஒரு வாய்ப்பு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வைத்திருக்கிறான். 5 நேரங்கள் மனிதர்களோடு இணையக்கூடிய அற்புத தருணம். மனிதர்களோடு இணைந்து நம்மை படைத்த ரப்போடு இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு தான் இந்த ஜமாத்தான தொழுகை. தனியாக தொழுதாலே அல்லாஹ் ஏத்துக்க போறான். தனியாக தொழுகையும் கூட அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். ஆனால் நமக்கு இந்த கனெக்டிவிட்டி தேவை, நாம் இணைந்திருப்பது தேவை, நமக்கு பல நபர்களுடைய உதவி தேவை. அந்த கனெக்டிவிட்டி அல்லாஹ் இங்கே ஏற்படுத்துகிறான். வீட்டிலே ஒரு மனிதன் இருக்கிறான், வேலையில் இருக்கிறான், எந்த இடத்தில் போனாலும் ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன் இருக்கிறது. ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்தால் அந்த டிப்ரெஷன் முதலில் குறைகிறது, பல்வேறு கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்குகிறது. தொழக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது, தொழக்கூடிய இடங்களை பார்க்கும் பொழுது, இறைவனின் அருள் இறங்கும் இடங்களில் நாம் உள்ளே நுழைகிற பொழுது அந்த அருள் நம்மீதும் இறங்குகிறது. வாரம் முழுக்க பள்ளிவாசலுக்கே வராம இருக்கிறான், ஆனா அவன் எங்கெங்கே போகிறான்? ஆபீஸ்க்கு போறான், அங்க எல்லா முசீபத்தும் இறங்குகிறது. மாலுக்கு போகிறான், அங்கே எல்லா முசீபத்தும் இறங்குகிறது. விளையாடுவதற்கு போகிறான், டர்ஃபுக்கு போகிறான், அங்கே பல முசீபத்து இருக்கிறது. எங்கெல்லாம் முசீபத்துகள் இறங்குகிறதோ, எங்கெல்லாம் பாவங்கள் மலிந்திருக்கிறதோ, அந்த இடத்தோடு தன்னுடைய இரவையும் பகலையும் ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்? அவன் வாழ்க்கையில டிப்ரெஷன் இல்லாமல் எப்படி இருக்கும்? மன அழுத்தம் இல்லாமல் எப்படி இருக்கும்? கவலை இல்லாமல் எப்படி இருக்கும்? அத்தனை நீக்கக்கூடிய ஒரு இடம்தான் மஸ்ஜிதுகள். அங்கே ஒரு மனிதன் தினமும் தன்னுடைய அட்டெண்டன்ஸை போட்டுட்டான்னு சொன்னா ஓரளவுக்கு அவன் அல்லாஹுடைய அந்த சிந்தனையில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை அது ஏற்படுத்துகிறது. காலமெல்லாம் பள்ளிவாசலுக்கே வராமல் இருக்கிறான், ஜும்மாட்டு ஜும்மா அல்லது பெருநாட்டு பெருநா அல்லது லீவ் விட்டா பள்ளிவாசல் அல்லது ஏதாவது தேவை என்றால் பள்ளிவாசல். இப்படி இருக்கக்கூடிய மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் என்று சொன்னால் அனுதினமும் அவன் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையில் எத்தனையோ உதவிகள், மருத்துவ உதவிகள் இங்கிருந்து நடைபெறுகின்றன, கல்விக்கான உதவிகள் நடைபெறுகின்றன, எத்தனையோ நோயாளிகளுக்கான நிவாரணங்கள் இங்கே கிடைக்கின்றன. இது அத்தனைக்குமான ஒரு பொதுவான ஒரு இடம், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோம் என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் பள்ளிவாசல். அனைத்தையும் அல்லாஹ் இலவசமாக தர காத்திருக்கும் பொழுது இந்த வாசல்களை மிதிக்காத மனிதன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பல ஆயிரங்களை லட்சங்களை கொடுத்து அங்கே நிவாரணத்தை தேடிக்கொள்கிறான். அவனுக்கு அல்லாஹ் தந்த முசீபத் அது. காசையும் கொடுக்கிறான். ஒவ்வொரு பெயினுக்கும் நீ ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போ. உன்னுடைய மனதில் பிரச்சனையா, மன அழுத்தமா, எடுத்துட்டு போ, 10,000 எடுத்துட்டு அவன்கிட்ட ஓடு. 1 மணி நேரம் அவன் பேசுவான், 1 மணி நேரம் கையை காலை இப்படி அப்படி அசைப்பான், அவன் உடம்புல மசாஜ் பண்ணுவான். நீ 50,000 கொடுத்துட்டு வா. இப்படி காசையும் கொடுத்து அவனை கொண்டு போய் அதில் வீணாக கொண்டு போய் செலவழிக்க வைப்பது அல்லாஹ் தரக்கூடிய முசீபத். இது எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் ஆல் இன் ஒன் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய பல்வேறு விதமான உலக ரீதியான, மறுமை ரீதியான காரியங்களில் நம்மை வெற்றியாக்குவதற்கான அற்புதமான ஒரு ஸ்பாட், ஒரு இடம் பள்ளிவாசல். எனவே ரமலான் 30 நாட்கள் பள்ளிக்கு வேற வழி இல்லாம சில பேர் சஹர் செய்யணுமேனு வந்தாங்க, சிலர் இஃப்தார் பண்ணணுமேனு வந்தாங்க. இதையெல்லாம் நாம் மறந்து விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளியோடு நம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஒரு மனிதன் தீனுடைய இஸ்திகாமத் தொடங்குவதற்கான முதல் இடம் அவன் பள்ளிவாசலோடு ஒரு கன்சிஸ்டன்சி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், மஸ்ஜித்களோடு ஒரு நிலைத்தன்மை அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் கூட இந்த பள்ளிவாசலுக்குள்ளே வராமல் அங்கே ஒரு 2 ரக்காத்துகள் தொழாமல் நம் வாழ்நாளில் நாட்கள் கழிந்து விடக் கூடாது என்பதில் ஒரு முஃமின் ஸ்திரமாக இருந்தால் அந்த இஸ்திகாமத் அவனை வாழ்நாளில் எல்லா மார்க்கம் சார்ந்த அல்லாஹ் ரசூல் சார்ந்த விஷயங்களில் ஒரு நிலைத்தன்மை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அந்த நிலைத்தன்மையை, அந்த இஸ்திகாமத்தை அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் நமக்கு முழுமையாக ஆக்கி தருவானாக. வாழ்நாளெல்லாம் ரப்புக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட வாழ்வை அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி